இப்போ நீங்கள் தொட்டு பாருங்கள் சார், இது வந்து கோல்டு வாட்டரு. ஆமாம் சார். கரெக்டாக ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணால் போதும், தண்ணி ஹீட் ஆக ஆரம்பிக்கும். 30 செகண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகும், பட் தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இது கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலான்ற ஒரு இது இருக்குல்ல சார்? உங்களுக்கு தேவை இருந்தால் 24 மணி நேரம் கூட யூஸ் பண்ணலாம். கையெல்லாம் ஈரமாக இருக்குது, அடிக்கும் ஷாக் அடிக்கும் பயப்படுவாங்க. இல்லை, ஏன்னா இது நிறைய பேர் அதான் பயப்படுறாங்க. வரக்கூடிய தண்ணி குடிக்கிற தன்மையாக இருந்தால் குடிக்கலாம். அதில் என்ன கிடைக்குன்னா டைமிங் தான் சார். ஒரு வீட்டில் ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா அதுனா 2 மணி நேரம் ஆகும் குளிக்கிறது. இது அரை மணி நேரத்தில் 6 பேர் மேக்ஸிமம் 3/4 மணி நேரத்தில் குடிச்சு வெளியே வந்துடலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 17 டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வெளியிலே போகும். 10 வருஷம் சொல்கிறேன், தாராளமாக உழைக்கும். இதில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, சின்ன பாத்ரூம் 7 அடி இருந்தாருன்னா மாற்றிக்கலாம். பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க, ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆணி அடிச்சு மாட்ட போகிறோம், பேக்கில் வச்சு கொண்டு போய் மக்கள் வந்து இந்த பெயிண்டிங் அவங்க பாத்ரூமுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் நிறைய கேட்டாங்க. அதனால 11 கலர்ஸ் நமக்கு லான்ச். 11 கலர்ஸ் இருக்கு. எதுவுமே வாங்கணும் அவசியம் இல்லை. நாங்கள் டியூப்பு, இந்த ராயல் யூனியன் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். ஒரு வருஷத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நீங்கள் பழைய பீஸ் கொடுத்து புது பீஸ். ஸோ பீஸ் 2 வருஷம் எந்த கம்ப்ளைண்ட்னாலும் நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து இந்த சீசனுக்கு, அதாவது இந்த மழை சீசனுக்கு தேவையான ஒரு பொருளை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மழை வந்து கொஞ்சம் கனமாக பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹீட்டர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் ஹீட்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு உடனடியாக வந்து சுடு தண்ணி வந்து கிடைச்சிரும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி நிறைய கலர்ஸ்லையும் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அண்ட் இதனோட ரேட் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே ஷாப்போட ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். நம்ம கம்பெனி நேம் அண்ட் வாட்டர் ஹீட்டர்ஸ் வந்து எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? 23 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் சார். 23 வருஷங்களா? ஓகேங்க. கரெக்ட் இருக்கு. மத்த ஹீட்டருக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு சிட்டிக்குள்ள இருக்கோம்னா ஒரு 7 அடி உயரம் இருக்கும் பாத்ரூம். அதுல போய் எந்த ஹீட்டுமே மாட்ட முடியாது. ஆமா ஆமா ஆமா, தலை அடிக்கும். எஸ் ஆமா. இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆணி அடிச்சு மாட்டறது தான். 5 அடி உயரத்துல மாட்டிட்டீங்கன்னா போதும். டேப், நார்மல் டேப் இல்லாத வீடே இருக்காது. அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டா போதும். ஓகே. டேப்ல இத போட்டு விட்டா சுடு தண்ணி அவுட்புட்டா இதுல வந்துரும். கண்டினியூ வந்துட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு டக்குன்னு 1 லிட்டர் வேணாலும் குடிச்சுக்கலாம், 50 லிட்டர் குடிக்கலாம் குடிச்சுக்கலாம். சுவிட்ச் போட்டீங்கன்னா சுடு தண்ணி ரெடி. இது வரக்கூடிய தண்ணி குடிக்கிற தன்மையாக இருந்தால் குடிக்கலாம். அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பியூட்டி பார்லர்ல அடிக்கடி தேவைப்படும். ஸோ எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவைப்படுற பொருள் இடமும் காம்பாக்டாக இருக்கும். வெரைட்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது சார். ஓகே. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அது தண்ணி திறக்க உடனே ஹாட் வாட்டர் வந்துடும். ஒரு சிலர் இந்த பெரிய கேசர் மாட்டுறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் பாத்ரூம் வெளியே வச்சிருப்பாங்க. ஹாட் வாட்டர் வந்துட்டு இருக்கு, குளிச்சு முடிச்ச உடனே ஆஃப் பண்ணா சுவிட்ச் வெளியில இருக்கும், இப்போ ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஆன் ஆஃப் சுவிட்ச் இதிலே ஒரு எம்சிபி மாடல் வந்து சூப்பர். ஸோ இது இப்போ இந்த கட் ஆஃப் ஆகுமா? எஸ், லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வந்தால் கட் ஆஃப் ஆகிடும். ரெண்டாவது கை ஈரமாக இருக்கு, நார்மல் சுவிட்ச் போட்டால் எர்த்தடிக்கும். இது எம்சிபி ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம், ஒரு பயம் இல்லை, அந்த பிரச்சனை கிடையாதுங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்க. எனக்கு உள்ள ஆன் ஆஃப் சுவிட்ச் வைக்கிற ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் நார்மல் மாடலே வாங்கிக்கலாம். ஓ, வி கிளாசிக் மாடல் இருக்கு. ஓகே. இது 2 ஒரே குவாலிட்டி தான். இதில் எம்சிபி இருக்கு, இதில் எம்சிபி இல்லாமல் இருக்கும். ஓகே. பட் ஆனால் குவாலிட்டிலாம் வந்து சேம் தான். சேம் குவாலிட்டி தான். ஓகே சார். இதில் கலர்ஸும் வந்து இப்போ கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல சார்? யூஸ்வலாக ரெட் கலர் தான் இருக்கும். ரெட் தான் ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருந்தோம். மக்கள் வந்து இந்த பெயிண்டிங் அவங்க பாத்ரூமுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் நிறைய கேட்டாங்க. அதனால 11 கலர்ஸ் நமக்கு லான்ச். 11 கலர்ஸ் இருக்கு. ஸோ அவங்க பாத்ரூம் கலர் டைல் என்னவா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி மாட்டிக்கலாம். சூப்பர். அது மட்டும் 1 டே டைம் ஆகும். ரெண்டுனா ரெடி ஸ்டாக் எப்பயுமே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. கலர்ஸ் மட்டும் 1 டே டைம் ஆகும். ஓகே. இது ஒரு குட்டி டெமோ ஒன்று காட்டிடுறீங்களா? கண்டிப்பாக சார், அதுக்கு தான் வந்திருக்கோம் சார். இதான் பாக்ஸ். ஆக்சுவலி இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே வாங்கணும் அவசியம் இல்லை. நாங்கள் டியூப்பு, இந்த ராயல் யூனியன் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். ஓகே. வேற எதுவுமே அவங்க வாங்க தேவையில்லை. ஓகே. இப்போ இந்த ஆஃபீஸ்னால எனக்கு இந்த வீட்டில் இந்த டேப் எல்லாமே இல்லை, அதனால ரெடிமேடாக செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி உயரத்தில் நம்ம நெத்திக்கு நேராக ரொம்ப கீழே மாட்ட வேணாம், தண்ணி தெரிக்கும். ஒரு 5 அடி உயரத்தில் மாட்டிட்டீங்கன்னா ஓகே 10 வருஷம்னாலும் நமக்கு பிரச்சனையே வராது. அதை டிஸ்டர்ப் பண்ணணும் விஷயம் இல்லை. ஓகே. ஜஸ்ட் ஒரு ஆணி அடிக்கிறோம், மாட்டுறோம். இந்த டேப் இருக்கு பார்த்தீங்களா, இதை இன்புட்டாக கொடுக்குறோம். இன்னொரு பக்கம் அது அவுட்புட். ஓகே சார். ஃபர்ஸ்ட் எடுக்க என்ன பண்ணால் தண்ணியை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ சுவிட்ச் அவ்வளோதான் போட்டீங்க. அவ்வளோ. இப்போ தண்ணி அவுட்புட் வந்துடும். ஆமாம், தண்ணி ஃபஸ்ட்டு என்னன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம். இனிமேல் ஆன் பண்ண போகிறோம். ஏன்னா உள்ள எம்டியாக இருக்குல்ல, 1 லிட்டர் ஃபில்லாக இருக்குது, ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் ஆகும். இந்த மாதிரி தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் சுவிட்சை போடுறோம். இங்கேயே ஆன் பண்ணிக்கலாம், இங்கேயே ஆன் பண்ணிக்கலாம். ஓ, எம்சிபி டைம்னா இங்கேயே ஆன் பண்ணிக்கலாம். பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தொட்டு பாருங்கள் சார், இது வந்து கோல்டு வாட்டரு. ஆமாம் சார். கரெக்டாக ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணால் போதும், தண்ணி ஹீட் ஆக ஆரம்பிக்கும். 30 செகண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகும், பட் தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் இருந்து 4 லிட்டர் அவுட்புட் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஆன் பண்ணி வச்சா போதும், உங்களுக்கு நல்ல ஹீட் ஆகிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும், 10 செகண்ட் சாரி. ஓகே. தொட்டு பாருங்கள், சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெதுவெதுப்புன்றது வந்துருச்சு. கரெக்டாக 10 செகண்ட் தான் இருக்கும். ஆமாம், 20 செகண்ட் நல்ல ஹீட் வரும், 30 செகண்ட்ல யூனிஃபார்ம் ஹீட். அதுபடி கண்டினியூ வந்துட்டே இருக்கும். இப்போ இது கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலான்ற ஒரு இது இருக்குல்ல சார்? உங்களுக்கு தேவை இருந்தால் 24 மணி நேரம் கூட யூஸ் பண்ணலாம். 24 மணி நேரமும் யூஸ் பண்ணலாம். ஓகே. நமக்கு தேவை ஒரு ஆள் குளிக்க 5 நிமிஷம் போதுமானது. ஓகே. இதில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, சின்ன பாத்ரூமாக இருந்தாலும் மாட்டிக்கலாம். இப்போ தொட்டு பாருங்கள்,
நல்லா தொட்டு பாருங்க, அப்படியே நல்லா தொட்டு பார்த்தா தான் அந்த ஹீட் லெவல் தெரியும். இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சார். எஸ், ஆமாம். இதே ஹீட் அப்படியே யூனிஃபார்மாக வந்துட்டு யூனிஃபார்மாக வந்துட்டே இருக்கும். ஓகே. இதனுடைய பெனிஃபிட்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சின்னதாக இருக்குது, நம்ம ரெண்டட் ஹவுஸில் இருக்கோம், கையெல்லாம் ஈரமாக இருக்குது, இல்ல, ஏன்னா இது நிறைய பேர் அதான் பயப்படுறாங்க. ஓகே, இப்போ நானே தொட்டு பார்க்கலாமா? ஸோ இப்போ கை ஃபுல்லா ஈரமா இருக்கு சார். ஆமா, கை ஈரமா இருந்து இது எங்க வேணாலும் இப்போ இந்த இடத்துல வைக்கலாம் இல்லையா? எல்லாமே நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவோம். ஓகே. ஓகே, ஸோ எங்கேயுமே அந்த எடுத்துக்கின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் அதோடைய மெத்தட். இதை இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆனாலும் எந்த கம்ப்ளைண்ட் வராது. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 17 டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வெளியிலே போகும். ஸோ ஒரு 17 டைம் அதை QC பண்ணுறீங்க? எஸ், ஆமாம். ஓகே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது பயப்பட அவசியமே இல்லை. ஏன்னா 17 டெஸ்டிங்கில் எங்கேயா ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எங்கள் வெளியில் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம், அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால இதை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ எர்த்ன்ற விஷயம் கன்ஃபார்ம் இருக்காது, 100% இருக்காது. ஓகே. இதுவே MCB டைப்ல வாங்கிட்டோம் அப்படின்னா லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ட்ரிப் ஆகிக்கிறோம். நம்பர் 1 பாயிண்ட். குளிக்கிறப்ப கை ஈரமா இருக்கும், ஆஃப் பண்றப்ப உடனே ஆஃப் பண்ணிக்கலாம், எடுத்தடிக்காது. ஓகே. பாத்ரூம் உள்ள இருக்கிறவங்களுக்கு எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியில கெய்சர் சுவிட்ச் இருக்கும், இப்போ நான் ஃபேன் போடுறேன் லைட் போடுறேன்னு தெரியாதவங்க படி போட்டு போயிருவாங்க, உள்ள ஆன்லேயே இருக்கும். ஸோ உள்ள ஆஃப்ல இருந்துச்சுன்னா வெளியில ஆன் பண்ணி வச்சாலும் ஆன் ஆகாது. புரியுது. ஸோ அதனுடைய அட்வான்டேஜ் இதில் இருக்கு. இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சின்ன பாத்ரூம் 7 அடி இருந்தாருன்னா மாற்றிக்கலாம். பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க, ஹோட்டல்ஸ் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அடிக்கடி மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, இன்னொரு 2 மாதம் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இருக்கவங்க ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு போகிறது. ஓகே. ஏன்னா ஒரு ஆணி அடிச்ச மாட்ட போகிறோம், பேக்கில் வச்சு கொண்டு போய்க்கலாம். இப்போ இதில் உள்ள இருக்க விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். சார் இந்த உள்ளுக்குள்ள இந்த 2 விஷயம் தான் சார் இருக்கும். இந்த தெர்மோஸ்டேட் இருக்கும், இந்த ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கும் சார். ஓகே. இந்த ஹீட்டிங் எலமெண்ட் பியூர் காப்பர். நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அலுமினியம் இரும்புல சொல்கிறாங்க. ஒரு இன்ஜினியரிங் ஓரளவு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சவங்களுக்கு இரும்புலையும் அலுமினியத்திலையும் போட முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். காப்பரில் மட்டும்தான் ஹீட்டிங் எலமெண்ட் பண்ண முடியும். இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய வயர், எல்லா ஐட்டமும் காப்பர் தான் பண்ண முடியும். இரும்பு அலுமினியத்தில் பண்ணவே முடியாது. இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு பேசிக் சயின்ஸ் நாலேஜ் இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும். இது வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நம்ம திக்னஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்துரும். நார்மலாக வெளியில் கொடுக்குறவங்க ஒரு 8 mm திக்னஸ் கொடுக்குறாங்க, நம்ம வந்து 12 mm திக்னஸ் கொடுக்குறோம். இதில் ஆமாம், ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் இன்னொன்று விஷயம் சார், இப்போ சால்ட் வாட்டர்லாம் இருக்கு இல்லையா, உப்பு தண்ணியில் வந்து யூஸ் பண்ணும்போது இது ஏதாவது வந்து அரிக்கிறது அண்ட் அதுக்கு தான் கொஞ்சம் கனம் அதிகமாக போட்டிருக்கோம். ஓகே. ஸோ 10 வருஷம்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனை இருக்காது. இடையில உங்க ஏரியாவில் உப்பு அதிகமாக இருந்தால் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் போதும். ஓகே. அதுக்கு நம்ம கொரியரில் நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான் சார்ஜ் பண்ணுவோம். ஓகே. சார்ஜ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் நீட்டாக க்ளீன் பண்ணி. அதாவது சால்ட் அதிகமாக இருந்தால் பொருள் நார்மல் கார்பரேஷன் வாட்டர் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட் வராது. சொல்கிறேன், தாராளமாக உழைக்கும். ஓகே. அண்ட் இதனோட வாரண்டின்றது எப்படி சார்? வாரண்டி வந்து நாங்கள் 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம். 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்களா? 1 வருஷத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நீங்கள் பழைய பீஸ் கொடுத்து புது பீஸ். ஸோ பீஸ் டு பீஸ். ஓகே. டிஸ்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 1790 ரூபாய்க்கு தரும். 1790 சார். ஓகே. இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங். இந்தியா ஃபுல்லாக எங்கன்னு கேட்டாலும் ஷிப்பிங்க்கு நீங்கள் சார்ஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதனுடைய ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு வரும். தமிழ்நாடு லெவலில் இருந்தால் ஒரே நாளில் வந்துடும். ஸோ சவுத் இந்தியா லெவலில் இருந்தால் 2 நாள். இந்தியா ஃபுல்லாக இப்போ காஷ்மீரில் கூட 3 days டெலிவரி. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடு பார்சலாக தான் நம்ம அனுப்புகிறோம். உங்களுக்கு குயிக்காக வந்துடும் உங்களுக்கு. சார் நம்ம மற்ற ப்ராடக்ட் லோக்கல் ப்ராடக்ட் மாதிரிலாம் இல்லை சார். இது ரொம்ப வருஷமாக பண்ணுறோம். நம்ம ட்ரேட்மார்க்ஸ் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் பண்ணி தான் பண்ணுறோம். ஓகே. ISO சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறோம் சார். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம லொக்கேஷன் நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரையில் கோரிப்பாளையம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதில் தேவர் சிலை, பள்ளிவாசல், சவுத் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்தையுமே தெரியும். அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. சூப்பர். இங்கே வந்து சன் வாட்டர் யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம ஃபீல்டில் இருக்கிறனால எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அடிக்கடி மூவ் ஆகிட்டே இருப்பீங்க அப்படின்னா 100% இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3000 4000 8000 செலவு பண்ணி ஒரு ஹீட்டர், அதாவது 5 லிட்டர் 6 லிட்டர்லாம் வாங்கி ஹீட்டர் மாட்டுறவங்களாம் இருக்காங்க சார். அதில் என்ன கிடைக்குன்னா டைமிங் தான் சார். ஒரு வீட்டில் ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா அதுனா 2 மணி நேரம் ஆகும் குளிக்கிறது. இது அரை மணி நேரத்தில் 6 பேர் மேக்ஸிமம் 3/4 மணி நேரத்தில் குடிச்சு வெளியே வந்துடலாம். ஓகே. ஓகே. அண்ட் கிச்சனுக்காக கூட நிறைய பேர் கிச்சன் வெசல்ஸ் க்ளீன் பண்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டர் சீசன்ல தண்ணி கையில வைக்க முடியாது, அவ்வளோ சில்னஸாக இருக்கும். ஆமாங்க. ஸோ அவங்களாம் வெசல்ஸ் க்ளீன் பண்றது, இந்த துணி வாஷ் பண்றதுக்கு எல்லாமே ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்றாங்க. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். நம்ம வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அவங்களை வச்சு தான் சார் நம்ம கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. துளி அளவும் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் குறையாது. நன்றி. எந்த கஸ்டமர் வந்தாலும். கண்டிப்பாக சார். நன்றி. நன்றி சார்.